வெல்கம் டு அனிஸ் குக்கிங். இன்றைக்கி கீரை வச்சு ஒரு அருமையான தொக்கு செய்ய பாருங்கள். இது தண்டங்கீரை, முருங்கைக்கீரை, எந்த கீரையில் வேணாலும் செய்யுங்க. கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஜீரகம், நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கினது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அது கூட ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நேரம் பச்சை வாசம் போகிற வரை வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் வதங்கினதும் தக்காளி ஒன்று எடுத்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா கீரையில் தக்காளி போடுறோட இந்த மாதிரி பேஸ்ட்டாக போடுறப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் மிக்ஸ் ஆனது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை கொஞ்சம் நைஸாகவும் நறுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் தொக்குக்கு. அதையும் போட்டு அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமாக தேவையில்லை, ஏன்னா இது தொக்கு பதத்துக்கு வைக்கிறதுனால. இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இது கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். நல்லா வெந்தது சுட சுட சாதத்தோடவும் பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சைடிஷாக கூட சாப்பிடலாம். கண்டிப்பாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.